வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரை எடுத்து தான் நம்ம உரையாட இருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்கிறதா, பர்செப்ஷன் அளவில் அது பலவீனமாக இருக்கிறதா அப்படின்ற தொனியில் எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி வந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் பெருமாள் மணி. ஒரு முக்கியமான கட்டுரை. அது இந்த கட்டுரை எங்கிருந்து தொடங்குதுன்னா, அண்ணாமலை நான் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன், போட்டியிடுவது குறித்து யோசிக்கிறேன்னு சொன்னதிலிருந்து தான் தொடங்குது. டிடிவி தினகரன் போட்டியிட மாட்டார், அன்புமணி அவர்கள் ராஜ்யசபாவுக்கு போகிற தன்மையில் இருக்குது. இதுவே கிட்டத்தட்ட பர்செப்ஷனாக அந்த அணியை பலவீனப்படுத்தும்னு இந்த கட்டுரை சொல்கிறது எப்படி எடுத்துக்கிறது? இந்த கட்டுரை ரொம்ப ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த கட்டுரையில் ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று இதனுடைய மொழி நடை ரொம்ப அருமையான ஒரு மொழிநடை, அருண் ஜனார்த்தனத்தினுடைய மொழிநடை. ரெண்டாவது ரொம்ப அருமையாக விஷயங்களை அவர் ஒரு தகவலை தாண்டி இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அவர் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்கிற விதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வரியை ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அலையன்சஸ் ஆர் யூஸ்வலி பில்ட் பை அடிஷன். அந்த கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் எப்படி உருவாக்கப்படும்? நாம் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்கோம்ல, கொள்கையா இல்லையா இதுவா, அதெல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஓட்டை கொண்டு வா, அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து அரிசி கொண்டு வரோம், அரிசி கொண்டு வருவா, உமி கொண்டு வரோம், உமி கொண்டு வா, நம்ம எல்லாம் ஊதி பங்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற அந்த பண்பு தான். அதை ரொம்ப அருமையாக அதோட வரியிலே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அப்புறம் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மொமெண்டம் ஒன்று கிடைக்கிது. எப்போனா ஐயா மோடி வரும்போது அந்த பெரிய ஒரு கூட்டம் கூடி நின்று மதுராந்தகத்தில் அவங்கெல்லாம் பேசும்போது ஒரு மொமெண்டம் கிடைக்கிது. ஆனால் இவர் இந்த கட்டுரையை எங்கேருந்து அருண் ஜனார்த்தனம் ஆரம்பிக்கிறாருன்னா, ஐயா அண்ணாமலை தன்னுடைய தொகுதி பொறுப்புகள்லேருந்து ஏன் பின்வாங்கிறாரு, எதற்காக பின்வாங்கிறாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து இவர் அடுத்த கட்ட இதுக்கு போகிறாரு. அப்போ ஐயா கட்டுரையாளர் என்ன சொல்கிறாருன்னா, இது அண்ணாமலை மட்டும் இல்லை, ஐயா அன்புமணி அவர்களுமே இந்த தேர்தலில் போட்டியிடுற மாதிரி தெரியல. ஐயா தினகரன் அவர்களுமே இந்த தேர்தலில் தான் போட்டியிடலைன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்போ இது மக்கள் மனசில் என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கும்? ஏன்னா ஒரு கூட்டணி உருவாகிருச்சு, அதற்கு பிறகு அதில் இருக்க தலைவர்கள் நான் போட்டி போடலைன்னு சொல்கிறது மக்கள் மனதில் என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கும் அப்படிங்கிற இடத்த ரொம்ப அருமையாக கட்டுரையாளர் விவரிச்சிருக்காரு. ஏன்னா இதில் ரெண்டு அணிகள் இருக்குது. 2021 என்டிஏங்கிறது தேமுதிக இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இவங்கெல்லாம் ஒரு அணியாக போகிறாங்க. 2024 என்டிஏங்கிறது இன்னொரு அணி, அதை அண்ணாமலை அவர்கள் உருவாக்கிய அணி அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு அந்த சவால் கூட ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா, ஐயா சீமானும் அண்ணாமலையும் பரஸ்பரம் சவால் விட்டுக்கிட்டாங்கல்ல, நீங்கள் என்னை விட ஒரு ஓட்டு அதிகம் வாங்கிட்டா கூட பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி, அது ரொம்ப ஐயா அண்ணாமலை களத்தை ரொம்ப தீவிரமாக சரிபடுத்தினார், கொண்டு வந்தார் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அருமையாக கட்டுரையாளர் சொல்கிறாரு. தேர் வாஸ் அ டைம் when அண்ணாமலை வாஸ் த லவுடஸ்ட் வாய்ஸ் இன் த ரூம். ஹி அட்டாக்டு, அது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அவர் எப்படி அட்டாக் பண்ணாருன்னு சொல்கிறாருன்னா, ஹீ ஸ்போக் லைக் அ காப் நாட் அ பாலிட்டிஷியன். ஒரு காப் மாதிரி, ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி அவர் ஊழலுக்கு எதிரான குரலாக அவர் இருந்தார். அதனால் அதை சொல்கிறாரு, பொசிஷன் த பிஜேபி அஸ் அ மாரல் ஃபோர்ஸ். ஏன்னா இதுதான் அந்த மையம் 2024 அந்த என்டிஏ அணியோடைய மையத்தை இவர் ரொம்ப எளிதாக சொல்கிறார். ஒரு மாரல் ஃபோர்ஸாக அவங்க திமுக அதிமுக அவர் ரொம்ப டாக்டிக்கலாக தன்னை பொசிஷனிங் பண்ணாங்க. திரு பெருமாள் மணி அண்ணாமலை என்ன பண்ணுறாங்கன்னா, அதற்கு முன்பு ரொம்ப அதிதீவிரமாக திமுகவை எதிர்த்து களமாடுறாங்க. ஆமாம். ஆனால் தேர்தல் நேரத்தில் நான் கூட அவரை பேட்டி எடுந்திருந்தப்ப அந்த மொமெண்ட்டிலிருந்து ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆமாம். கிட்டத்தட்ட அந்த இடத்துல தன்னை பொசிஷன் பண்ணுற இடத்தை நோக்கி ரொம்ப நுணுக்கமாக போகிறாரு. அவர் இப்போ பின்வாங்குதல் அது என்னன்னா, அந்த நேரத்தில் ஐயா ஓபிஎஸ் ஐயா டிடிவி ரெண்டு பேருமே அந்த என்டிஏக்குள்ளே இருக்கும்போது இவர் அப்படியாப்பட்ட ஒரு நிலைப்பாடை சவால் விடுறார். தென் மாவட்டத்தில் டெபாசிட் வாங்காது, 3வது இடத்துக்கு போகும்,
அதிமுக வந்து டிடிவி கைக்கு வரும்லாம் இப்ப பேச ஆரம்பிக்கும். ரொம்ப கடுமையாக அந்த அந்த உரைகள் எல்லாமே அதை எல்லாத்தையுமே இவர் ரொம்ப அழகாக வந்து கற்றையாளர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஹூ மேட் த மேன் ஹூ மேட் த பிஜேபி விசிபிள் இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வேர் இட் ஒன்ஸ் பேர்லி எக்ஸிஸ்டட். எல்லா மாவட்ட அளவுலையும் பாஜகவுக்கு ஐயா அண்ணாமலை ஒரு முகம் கொடுத்தார் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து இது பண்ணுறாரு. அப்புறம் தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தென் கேம் த அலையன்ஸ் அண்ட் சடன்லி ஹீ ஃபெல் சைலண்ட். அந்த அலையன்ஸ் வந்த பிறகு அவர் சொல்கிறது இப்போ உள்ள இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக கூட்டணி வந்த பிறகு அவர் அமைதியானார் அப்படின்ற இடத்துல இருந்து அடுத்து அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து அவர் பேசுகிறாரு. என்னென்னா அந்த தொகுதி ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்து அவர் வந்து வெளியில போறது, போட்டியிட ஆக்சுவலாக அதில் ரொம்ப அழகாக அவர் வந்து சொல்றாரு, நான் இப்போதைக்கு தொகுதி இதில் இருந்து நான் வெளியில போறேன் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு. அதில் ஒரு வரி எழுதுறாரு, அந்த அவர் சொல்ற காரணங்கள் எல்லாமே உண்மைதான். இட் சவுண்டட் சின்சியர். த ஃபேமிலி ரீசன் இஸ் ஆல்சோ ட்ரூ. அதாவது எங்கள் அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லை, அது எல்லாமே உண்மைதான். பட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சின்சியாரிட்டி ஆஃபன் ட்ராவல்ஸ் வித் சப்டெக்ஸ்ட். ஒரு சின்சியாரிட்டின்னு நம்ம எவ்வளோ, அதாவது ஆசிரியருக்கு எவ்வளோ ஒரு கூர்மையான பார்வை இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சப்டெக்ஸ்ட் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் அதில் திரு அண்ணாமலை அவர்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அவர் தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிற அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஸ்மெல் பண்ணியிருப்பார்ல, எப்படி தயார்படுத்தினார்ன்றதை நீங்க பார்த்துக்கிட்டே மெல்ல 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 விதைகளை விதைச்சிருப்பார். அவர் காரியகர்த்தாவா இருந்தா போதும், நான் அப்படிலாம் இல்லை அப்படின்றது அவர் முதல்ல கண்டிஷனிங் பண்ற இடத்தை நோக்கி அதிலிருந்து தான் அவர் அந்த ரொம்ப அந்த இடத்துல இருந்து அவர் வந்து அந்த சப்டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? அவர் இப்போ இந்த மையமா பார்க்கறது, இப்படி பெருந்தலைவர்கள் எல்லாம் நான் ஒதுங்கிக்கிறேன், வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. திரு வைகோ அவர்கள், நான் சிப்பிபாறை ரவிச்சந்திரன் நினைக்கிறேன், நான் வாய்ப்பு கொடுக்குறேன்றப்ப எல்லாரும் சொன்னாங்க இப்படி ஒதுங்க கூடாது. ஒரு முறை காங்கிரஸ் தனிச்சு நிற்கிறப்ப எல்லா பெருந்தலைவர்களும் நாங்க இல்லை போட்டியிடலை அப்படின்றது பெரிய பேசு பொருளானது. அதிமுகவுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எப்படி ஏன் புதுமுகம், கஷ்டமான நேரத்தில் தானே எல்லாரும் வந்து போட்டி, எல்லாரும் வந்து இறங்கணும். அந்த மாதிரியான தன்மை இதுக்கு வந்துருச்சு. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சம்பவங்களை நம்ம இணைச்சி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தலைவர்கள் வந்து களத்தை விட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா நீங்கள் இப்போ இந்த பழைய என்டிஏ 2024 எடுத்துக்கோங்களேன். ஐயா ஓபிஎஸ் மட்டும் களத்தில் நின்னாங்க, ஐயா தினகரன் நின்னாங்க. நீங்கள் வைகநிதி தீரத்தில் உள்ள வேட்பாளர்களே எடுத்து பாருங்க, ஐயா தினகரன், ஐயா தேவநாதன், ஐயா ஓபிஎஸ் எல்லாமே அந்த முகமாக வந்து அவங்க நின்று. ஐயா தினகரன் இன்னொன்று சொன்னாங்க தெரியுமா, நான் ஒரு தொகுதி தான் கேட்டேன். அதில் நீங்கள் சொல்றதுல ரொம்ப நுணுக்கம் பெருமாள்மணி. நீங்கள் அவங்களுக்கு 10 சீட்டில் நிற்காம கூட இருக்கலாம், அவங்க நின்றுட்டாங்க. ஏன்னா ஐயா ஏசி சண்முகன் எல்லாருமே நின்றுட்டாங்க, ஐயா பாரிவேந்தர் நின்றுட்டாங்க. அப்போ என்னன்னா அந்த முகங்கள் வந்து நிற்கும் போது தான் அந்த கூட்டணிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு மூன்றாவது இடங்கிறது ஒரு உறுதியான ஒரு மூன்றாவது இடம். பல இடத்துல செகண்ட் பிளேஸ், ரெண்டாவது இடத்துக்கு கூட வந்துட்டாங்க. ரெண்டாவது இடத்துக்கு வந்து வைகநிதி தீரமும் தாமிரபரணி தீரத்துலையும் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க இதை பண்ணாங்கன்னா அந்த முகங்கள் வந்து நின்றுது. இப்போ முகங்கள் வந்து வெளியில் உட்கார்ந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இவர் வந்து இதில் இந்த கட்டுரை ரொம்ப அழகாக பயணிச்சு விஜய் இடத்துக்கு இல்லை, இந்த இடம் எல்லாம் பின்வாங்குதலையும் இந்த விஜய் எப்படி கனெக்ட் பண்ணுது இந்த கட்டுரை. இந்த இடத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். when too many leaders choose not to run, it sends an unintended message, not confidence but hesitation. எப்படி தமிழ் பார்வையாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அந்த தயக்கமும் அதை வந்து அது ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவர் அப்படிதான் அந்த இதை தான் சொல்றாரு இல்லைங்களா. those are not fringe figures. நாம இப்போ சொன்ன மாதிரி they are recognizable faces with constituencies and loyalists. அவங்களுக்கான தொகுதிகளும் இருக்குது, லாயலிஸ்டும் இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் when too many leaders choose not to run, it sends an unintended message அப்படின்னு ரொம்ப இது ஒரு மெசேஜை சொல்லி ஒரு செய்தியை ஒரு ரொம்ப தெளிவான ஒரு செய்தியை சொல்லுது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எவ்வளவோ படிக்கிறோம், ஆனால் இந்த வரிகளுக்குள்ள அவர் இவ்வளோ விஷயத்தையும் கோர்த்து சொல்றதுக்காகவே வந்து நம்ம இந்த கட்டுரையாளரை வந்து பாராட்டணும். நிச்சயமா வந்து நான் இப்படி பாராட்டணும். பர்செப்ஷன் பேட்டில்ல
இது தவறான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல வராரா? பர்செப்ஷன் பேட் இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு இடத்துல ஒரு தொகுதியில் போய் நிற்கும்போது இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நாங்கள் பிரதமர் வேட்பாளராக இருந்தவர்கள் ஒரு நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 தொகுதியில் போட்டியிடுவாங்க. இப்போ நீங்கள் ஐயா மோடியோட முதல் தேர்தல் எடுங்க, அவங்க குஜராத்லேயும் நின்னாங்க, வாரணாசிலையும் வந்து நின்னாங்க. வாரணாசி ஹிந்தி ஹார்ட்லேண்ட், ஒரு ஒரு ஹிந்துத்துவாவோட ஒரு மையமான ஒரு தொகுதி. அப்போ அது ஒரு செய்தியை அனுப்புதில்லை இந்தியா முழுக்க. ஐயா மோடி ஏன் வாரணாசியில் வந்து நிற்கிறாரு? அப்புறம் ஜெயிச்சப்ப கூட பாருங்க, அவர் வாரணாசியை தான் வச்சுக்கிட்டாரு. ஸோ 2ல நிற்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு பர்செப்ஷன் இருக்கு இல்லைங்களா? எதை விடுறாங்கன்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. எதை ராஜினாமா பண்றாங்க? இதை இந்திராமாவும் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். நார்த்தில் ஒரு தொகுதியில் நிற்பாங்க, சவுத்தில் ஒரு தொகுதியில் நிற்பாங்க. இப்போ அன்றைக்கு வந்து அவங்க வந்து கர்நாடகாவில் போட்டி போடுறாங்களா, தஞ்சாவூரில் போட்டி போடுறாங்களான்னு ஒரு கேள்வி இருந்தது. அவங்க கர்நாடகாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. கர்நாடகாவில் இன்னைக்கும் காங்கிரஸ் உயிர்ப்போட இருக்கு. ஆமாம். இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய தேசிய தலைவர்கள் மாநிலங்களை சூஸ் பண்ணுறதும், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ரொம்ப பெருங்கொண்ட தலைவர்கள் இப்போ கலைஞர், ஜெயலலிதா அவர்கள்லாம் எந்த தொகுதியில போட்டி போடுறாங்கன்றதும் ஒரு பெரிய மெசேஜை கொடுக்குது. அது எங்க அம்மா ஆர்கே நகர்ல நின்னப்போ 2011 ரிசல்ட் எப்படி வந்தது? ஏன் அவங்க பர்கூருக்கு போறாங்க? ஏன் அவன் பர்கூர் ஏன் வந்து இதாவது அதுல ஐயா எம்ஜிஆர் வந்து ஒண்ணு பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல அது ரொம்ப முக்கியமான தகவல். ஐயா SSRோட அவர் சொல்லியிருக்காரு. ஐயா SS ராஜேந்திரன் பெரிய நடிகர். அவர் சொல்லியிருக்காரு, அண்ணே நீங்க மதுரை மத்திக்கும் கட்டிருங்க, ஆண்டிப்பட்டிக்கும் கட்டிருங்க. நானும் மதுரை மத்திக்கும் கட்டுறேன், ஆண்டிப்பட்டிக்கும் கட்டுறேன், எதுங்கிறத கடைசி நேரத்தில் முடிவு பண்ணிப்பேன்னு சொல்லி அவர் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து இவர்கிட்ட இன்னொரு தொகுதியை கொடுத்துருக்கேன். அப்போ தலைவர்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஐயா எம்ஜிஆர் ஏன் அருப்புக்கோட்டையில் போய் நின்னாரு, அதெல்லாம் ஒரு பெரிய. ஜெயலலிதா அம்மா ஏன் வந்து பர்கூரில் போய் நிற்கிறாங்க, எல்லாமே ஒரு தகவல் நம்ம அளக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ இந்த தேர்தலில் கூட 2021 தேர்தலில் கூட அஇஅதிமுக தலைமைக்கு என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு தொகுதி சென்னையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2 பேருக்குமே சொன்னாங்க. அன்றைக்கி இரட்டை தலைமையாக இருந்த சூழ்நிலையில் அது வந்து உங்களுக்கு வேற ஒரு பெர்செப்ஷனை நீங்கள் கொடுக்கும். அப்படியாப்பட்ட நேரத்தில் அருண் ஜனார்த்தனம் இந்த புள்ளிகளை எல்லாம் இணைச்சி இவ்வளவு பேர் வந்து களத்தை விட்டு பின்வாங்கிறதா சொல்கிற இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சு அவர் ஐயா விஜய் ஃபேக்டரை வந்து விஜயை கொண்டு வந்து சொல்றாரு. ஆமாங்க, எல்லாருமே விஜயை அட்டாக் பண்றாங்க. ஆமாங்க ஐயா, அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட்டாவே கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தவிர்க்க முடியாத ஒரு பேசு பொருளா விஜய் வந்துட்டாருன்னு கனெக்ட் பண்ண வராரு. ஐயா ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, இன் தியரி the ADMK NDA alliance was meant to present a united opposition to the DMK. ஓகே, டிஎம்கேவை தான் நீங்கள் தியரட்டிக்கலாக எதிர்க்கணும். ஓகே, அதானே உங்கள். ஆனால் இன் ப்ராக்டிஸ் இட்ஸ் லவுட் எனர்ஜி இஸ் பீயிங் ஸ்பெண்ட் ஆன் த தமிழ் சூப்பர் ஸ்டார் டேண்ட் பாலிட்டிஷியன். ஏன் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக இவரை ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க இது அப்படிங்கிற? அப்போ அது ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜியா பெருமாள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தானே அவர் எழுப்புறாரு. இப்போ பலருமே என்ன சொன்னாங்கன்னா, ஏன் விஜய் பற்றி இபிஎஸ் பேசாமல் இருந்தாங்க அப்படின்னு. பேசாமல் இருக்கிறது தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. ஐயா நீங்கள் இதுவரை அஇஅதிமுக வரலாறை எடுத்து பாருங்க, ஜெயலலிதா காலத்தையும் எடுங்க. ஜெயலலிதாவே ஐயா கலைஞரை தவிர வேற எந்த தலைவரையாவது கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காங்க? அதாவது நமக்கு நாமே போகிறாங்க, திரு ஸ்டாலின் தான் இப்போ முன்முகமாக இருக்காங்க. ஆனால் அவங்கள கடைசி வரைக்கும் ஜெயலலிதா ஒரு குட்டி இளவரசர் நடைபயணம் நகர்வலம் வருகிறாருன்னு பேரை பயன்படுத்தலை. நீங்கள் பல அதிகார மையங்கள் இருக்குது அப்படின்லாம் அம்மா ரொம்ப அப்படி மேலிட்ட சொல்லுவாங்களே தவிர பேரை குறிப்பிடவே மாட்டாங்க. நேரடியாக ஐயா கலைஞர் அவர்கள் அதுவும் திரு கருணாநிதி அப்படிங்கிறத தவிர நீங்கள் திமுக தவிர நீங்கள் பாஜகவையோ காங்கிரஸ் யாரையுமே பரப்புரையின் மையம் வந்து எந்த கூட்டணி வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும். இன்னொன்று அதே இடத்துல நீங்கள் திமுகவை எதிர்த்து பாருங்க, அவங்க யார் வந்தாலும் அவங்கள எதிர்ப்பாங்க நரேட்டிவா. திமுக யாரை எதிர்த்து அரசியல் பண்ணல, காங்கிரஸை உச்சத்தில் இருக்கும்போதே வீழ்த்தியிருக்காங்க. பாஜக 2014 எந்திரிச்சு வருதுங்கிற உடனேயே இங்க ஒரு பெரிய நரேட்டிவ் எடுத்தாங்க. திமுக அதிமுக மட்டும் இல்லை, பாஜக காங்கிரஸ் மட்டும் இல்லை, இங்க மாநிலத்தில் ஒரு கட்சி வந்தா கூட திமுக ஒரு பெர்செப்ஷன்ல முன்னால நின்று அவங்கள விமர்சிக்கிறதுல எப்போதுமே அவங்க ஒரு அண்ணனா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பங்காளிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. ஆனால் முதன்முறையாக ஐயா விஜய் விஷயத்துல திமுக பின்னாடி போயிட்டாங்க.
கண்டுக்கிறதே இல்லை. நாங்க பொருட்படுத்தவே இல்லைன்றாரு ஐயா டிகே சொல்லுங்க நமக்கு ஆமா ஆமா. கொடுத்த அந்த இன்னும் திரு பேட்டியில. ஸ்டாலின் அவர்களோ திரு உதயநிதி அவர்களோ அவர் பெயரை பயன்படுத்தவே இல்லை. ரொம்ப மெல்லிசா ஏதாவது ஒரு இடத்துல லேசா அடிக்கிறாங்க, ஆனா அதோட பெயரை இன்னும் குறிப்பிடல. குறிப்பிடல. ஒரு புதிதாக வந்திருக்கிறாங்க, கட்சி புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தாண்டி பேசுறது. இன்னும் சொல்ல போனா எனக்கு யாரும் எதிரிகளே இல்லைன்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஆமா. ஒரு நேர்காணல்ல கூட சொல்றேன். அப்ப இந்த வேறுபாடு இருக்குல்ல, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை தான் அவர் சுட்டி சுட்டி காட்டுறேன். ஒண்ணு பின்வாங்குறீங்க, ஆ. இன்னொன்னு அதிகமா போய் ஏன் நீங்க யாரை உண்மையிலே எதிர்க்கணும்? அவர் தியரின்னா என்ன சொல்ல, ரூல் புக் இருக்குல்ல தமிழ்நாட்டுல, ஓகே. எங்க இலையும் சூரியனும் தானே எதிர்த்து நின்று வந்திருக்கு. நீங்க ஏன் இன்னைக்கு போய் விசில எதிர்த்துட்டு இருக்கீங்கன்றதானே அதுல இருக்கிற கேள்வி. ஓகே. ஒரு ரூல் புக் இருக்கு, அந்த ரூல் புக் தமிழ்நாட்டோட ரூல் புக் என்ன, 77 இருந்து ஒரே ஒரு கேள்வி தானே. அந்த இடத்துல அவரே கட்டுரையாளரே சொல்றாரு, விஜய் பேசுறப்ப ஒரு வெளிச்சம் கிடைக்குது. ஆமா, அது பேசு பொருளா ஆகுது. அவர் அதிமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி கடந்து போறார். இன்னும் சொல்ல அவரும் அதிமுக பெயரை தவிர்க்கிறாரு. எப்படி அதிமுக இதை பேசாமே இருக்க முடியுமா? ஒரு நெருக்கடி இருக்கே களத்துல, அதுக்கு எதிர்வினை ஆற்றாம இருக்க முடியாது. ஐயா அவர் ஒரே ஒரு வரி கட்டுரையை கடைசி முடிக்கிறப்போ ஒரே ஒரு அருமையா ஒரு வரி எழுதியிருக்காரு. இன் பாலிடிக்ஸ் when you keep talking about your opponent, you slowly stop talking about who you are. தன்னை பற்றி மறந்துட்டீங்க. நீங்க எதிராளிகளை பத்தி பேசிக்கிட்டே 32 வருஷம் ஆண்ட கட்சிங்க. எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை எம்பிக்கள், எத்தனை ஒன்றிய தலைவர்கள், எத்தனை மேயர்கள், எத்தனை நகராட்சி தலைவர்கள், இவர்களை தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளிய சாமானியர்களை அரசியல் சாசன பதவிகளில் உட்கார வைத்தது போல இன்னொரு கட்சி ஒரு மாநிலத்தில் உட்கார வச்சது இல்லைங்க. அப்போ நீங்க உங்க பெருமைகளை தானே பேசணும். அது அடிபட்டுருதுன்ற அவர் அதை ரொம்ப கரெக்டாக சுட்டி காட்டுறாரு. இன்னொரு திருமணி, நீங்க கடந்த கால வரலாறுகள் பார்க்குறப்ப இது மாதிரியான ப்ரெஸ் மீட்டு கிடையாது, எல்லா தலைவர்கள்ட்டையும் நீங்க மைக்க நீட்டி கேட்டுற முடியாது. அறிக்கையாக வரும், அவங்க பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தான் உரை நிகழ்த்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் திருச்சியில ஏறுறப்பையும் ஒரு பிரஸ் மீட் இருக்கு, சென்னையில இறங்குறப்பையும் பிரஸ் மீட் இருக்கு. அப்ப கேள்வியாளர்கள் செய்தியாளர்கள் கேட்டுறாங்க. அங்கதான் அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழலும் உருவாகிருது. நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய ஆமையா அதுல தானே நம்ம கவனமா இருக்கணும். இப்ப தினகரனை கேட்ட இதே கேள்வி கேட்கப்பட்டது. அவர் அஇஅதிமுகவோட அந்த பண்போட நீட்சியா தானே சொல்றாரு, ஐயா விஜய் எங்களுக்கு எதிரி இல்லை, திமுக தான் எங்களுக்கு எதிரி. அவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல. ஆனா அவர் எங்க பொசிஷன் பண்றாரு, எங்களுக்கு அவர் எதிரி இல்ல. அவங்க கூட்டணியில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிற, கடுமையாக களமாடி கொண்டிருக்கிற வேலையில ஐயா தினகரன் என்ன சொல்றாங்க, அவர் எங்களுக்கு எதிரி இல்லைங்க, எங்களுக்கு திமுக தான் எதிரி, எங்க நோக்கம் திமுகவில் இவனை நாங்க கடந்து போறோம். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட குரல். எங்க ஜெயலலிதாம்மா, நீங்க உங்களுக்கு விழுப்புரம் சம்பவம் தெரிஞ்சிருக்கும், சோனியாம்மா இவங்க, ஆனா அந்த காலகட்டத்தில் கூட காங்கிரஸ் அவங்க கடுமையா இது எந்த ஒரு கட்சியும் நாம, ஏன்னா அவங்களோட ஒரே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்றை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், அதிலும் அதன் தலைவர் கலைஞர். அவ்வளோதான். ஃபிக்ஸ். ரொம்ப இப்போ ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப எளிமையாக நீங்கள் பாப்புலிஸ்ட் கல்ச்சருக்கு கொண்டு போகிறப்ப ரொம்ப எளிமையாக ஃபிக்ஸ் பண்ணி தரணும். நம்ம யாரை எதிர்த்து களமாட போகிறோம், நம்ம யார், இந்த ரெண்டு தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல இருந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏனோ எல்லாரும் பேசுகிறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அது என்ன ஆயிடுதுன்னா, அது ஒருவேளை ஈல்டு ஆகுறாங்களா இதை இல்லை அவங்களுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்கன்றதை அவங்க மறந்துடுறாங்க. ரெண்டு நடக்குது இல்லை திருமணி, இங்கே திமுகவும் மௌனத்தோடு அதை பார்த்துட்டு இருக்குது, விஜயும் அதை மௌனத்தோடு தான் பார்த்துட்டு இருக்காரு. அவரும் எதுவும் ஐயா நீங்க அவர் 2 வருஷம் ஆரம்பிச்ச கட்சிங்கய்யா, நீங்க 54 வருஷத்துல 32 வருஷம் ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு நீங்க சொல்லதுக்கு எவ்வளவு இருக்கு? எங்க ஒரு லேப்டாப், ஒரு டிவி, ஒரு கிரைண்டர், மிக்சில இருந்து எவ்வளவு இருக்கு? ஆடு மாடு சைக்கிள். கிட்டத்தட்ட இந்த கட்டுரை வியூக வகுப்பாளர்களுக்கான கட்டுரையும் வியூக பிழையை பத்தி தான். இப்ப என்னன்னா, நீங்க அந்த வியூக வகுப்பாளர்னு வந்ததுனால நம்ம ஒரு விஷயத்தை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த தலைவர்கள் கூடி ஒன்ன முடிவெடுப்பாங்கல்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள், அதுல இருந்து இது வியூக வகுப்பாளர்கள் இதை லீட் பண்றாங்களோ இந்த கேம்பெயினை. ஏன்னா தலைவர்கள் அதிமுகவோட டிஎன்ஏவே அது உயிர்ப்பா அப்படி கை கொடுத்து போய் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போற எல்லாரையுமே அரவணைச்சிட்டு, இப்போ நீங்க எல்லாரையுமே அரவணைச்சு நீங்க யாரை பார்த்தாலும் அவங்க ஒரு அரவணைப்போட போது ஒரு ஏழை எளியவர்கள் நிறைந்த ஒரு கட்சி. அவங்க எந்த பதவியில போனாலும் சரி,
இப்போ ஒருத்தர் இன்னைக்கு மாவட்ட மந்திரியா இருக்காருன்னா மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவர் அண்ணன் கூப்பிடுவார். ரைட் ரைட். அவர் இறங்கி இவர் மந்திரி ஆயிட்டாருன்னு வைங்க, இவர் அண்ணன் கூப்பிட்டு போவார். அந்த கட்சியில ஓகே. எதிரிக்கு சீட்டு கொடுத்தா கூட நம்ம இறங்கி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற தன்மை உள்ள. ஸோ இவங்க கலந்து பேசி இதை எப்படி எனக்கு இந்த இடத்துல வந்து இப்ப நீங்க அந்த லீடு கொடுக்கும்போது உங்க கேள்வியில இருந்து அந்த ஸ்பார்க் வந்து கிடைக்குது. ஏன்னா கற்றையாளரும் அதை வந்து திரும்ப திரும்ப வந்து இட் சிக்னல் சம்திங் டீப்பர், நாட் ஸ்ட்ரென்த் பட் கன்ஃபியூஷன் அப்படின்றாரு. when the most visible action of an alliance is attacking an actor, it signals something deeper, Right. not strength but confusion. If Vijay truly did not matter, they would ignore him. Instead, he dominates their sentences. Correct. உங்களுடைய வாக்கியங்களில் விஜய் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்போ நம்ம நீங்க கேட்ட அந்த ஒரு கேள்வி அப்போ என்னன்னா, ஏதோ ஒரு 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 வியூகமாக இருக்கலாம். யாரோ ஒரு சில பேர் இதை வந்து சொல்லலாம், நம்ம இப்படி ஒரு பாதையில் போகிறோம். ஆனால் நம்ம ஒரு 20-25 ஆண்டு கால அஇஅதிமுக வரலாறு, அதற்கு முந்தைய வரலாறு எல்லாத்தையும் இணைச்சி வச்சு பார்க்கும்போது ஐயோ இப்படி அதிமுக இருக்காத. ஏன் நாம் இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, சட்டப்பேரவையில் அஇஅதிமுக விஜய் ஆதரித்து பேசியது வந்து யாருக்குமே ஆச்சரியமாக தெரியல. எப்போ அவங்க இயல்பு, அவங்க அதானப்பா, அவங்க அரவணைச்சிட்டு போகிற ஒரு ஆள் தானே. இதில் திமுக ஒன்றை கொண்டு வருதுன்னா அதுக்கு எதிராக அஇஅதிமுக ஒன்றை பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறது தானே இருந்தது. இப்போ ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருகிறதுன்னு சொன்னப்போ கூட வந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு தானே ஒரு எண்ணம். அப்ப என்னன்னா, அஇஅதிமுகங்கிற கட்சி வந்து பாஜகவோடையும் எளிதா கூட்டணி சேரும், காங்கிரஸோடையும் எளிதா கூட்டணி சேரும், அது சிறுபான்மையினர் நலனும் எளிதா பேசும், இன்னொரு புறத்துல அது ஒடுக்கப்பட்ட ஒரு பக்கமும் எளிதா போய் நிற்கும், அது பெரியாரையும் பேசும், பெருமாளையும் பேசும். அவங்க வந்து அவங்களுடைய தலைமைக்கு உடல்நலம் கோரா அதனோட டிஎன்ஏன்றது கலைஞருக்கு எதிர். அவர் ஒரே லைன்ல ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தீய சக்தி, அதை வச்சுட்டு அவங்க நடத்திடுவாங்க. அதுவும் அவங்க இப்ப கூட ஐயா விஜய் வந்து திமுகவை தீய சக்திங்கிறாரு. ஆனா அவங்க வந்து ஐயா கலைஞரை தாண்டி வரவே மாட்டாங்க. அப்படி பிச் ஆமா, ஐயா கலைஞரோட பேரை. அதுவும் நீங்க அதுல இன்னொன்னும் கவனிக்கலாம், ஜெயலலிதா அம்மா தான் கலைஞரை எதிர்த்து பேசுவாங்க. கட்சியில இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் ஐயா கலைஞரையோ இல்ல திமுகவையோ அவங்க ஈக்குவல், அவங்க வந்து அவங்க அவங்களுடைய உள்ளூர் பிரச்சனைகள், சிவி சண்முகம் பேசினாங்கன்னா பொன்முடி அட்டாக் பண்ணி பேசுற உள்ளூர் பிரச்சனைகள் அப்படியே தான் போகும். நிச்சயம். அப்போ ஒரு 54 ஆண்டு கால கட்சி அவங்க கிட்ட ஒரு வெற்றி ஃபார்முலா இருக்கு, ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து திரும்ப திரும்ப ஜெயிச்சிருக்காங்க, அதிக முறை ஜெயிச்சிருக்காங்க. நிச்சயமா. அப்ப அப்படி இருக்கிற போது இந்த கட்டுரையாளர் சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வியூக வகுப்பு அப்படின்னு சொல்றது, பர்செப்ஷன் பில்ட் பண்றதுன்றது ஏதோ ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட்டோ இல்லை ஒரு பேச்சுனாலேயோ இல்லை. அது நிறைய ஓடைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆறா போய் அது மனிதர்களோட ஆள் மனசுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது. அதுல ஒரு கண்ணி அருந்தாலும் பிரச்சனை வரும். ரொம்ப ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரீம் கூட அதுல வந்து மிஸ் ஆயிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான கட்டுரை. உங்களுக்கு உங்களோட ஆழமான புரிதலை வெளிக்கொணர்ற கட்டுரை அப்படின்னு ரொம்ப அருமையான சொல்லலாம். மிக்க நன்றி, உங்களோட விரிவான பார்வைகளை வச்சிங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.